வெல்கம் டு டிபாஸ் ஹப். இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி கசப்பு இல்லாமல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, இது ரெண்டையும் எடுத்து தண்ணியில் 2 டைம் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 6 வெங்காயம், 4 பூண்டு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், அரை தக்காளி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ மணத்தக்காளி கீரையை இலையை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இலையை அப்படியே சேர்க்காமல் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கீரையை நல்லா மண் போக 2-3 டைம் அலசிட்டு கட் பண்ணுங்கள். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கினதும் 2 பச்சை மிளகா சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கீரை, அது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கீரை இப்போ தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், வெந்ததும் ரொம்ப கம்மியாயிடும். கீரை வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு முதல்ல சேர்த்தோன்னா கொஞ்சம் கீரை கசப்பு தன்மை கொடுத்துரும். அதனால் கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு சேருங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி. இது வாய்ப்புண், வயிறு புண் எல்லாத்துக்கும் நல்ல மருந்தாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.